கங்கா வந்து அவங்க அம்மாகிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. "அம்மா இன்னைக்கு டாக்டரோட அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்குமா போணும்." அப்படின்னு சொல்கிறாங்க. "எதுக்குடி திடீர்னுன்னு?" "இல்லைம்மா, குழந்தை வந்து தள்ளி போகுதுடி எங்களுக்கு. அதனால டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேம்மா. அதனால போகணும்மா." அப்படின்னா, "சரிடி நீயும் உன் புருஷனும் போயிட்டு வாங்க." அப்படின்னா, "இல்லைம்மா நீயும் வரணும்மா." "நான் எதுக்குடி கூட? நீங்க 2 பேரும் போயிட்டு வந்தா போதும்மா. அம்மா ப்ளீஸ்மா நீயும் வாம்மா. நீ வந்தா தாம்மா எனக்கு கொஞ்சம் வந்து தெம்பா இருக்கும். ப்ளீஸ்மா." "ஆமா அத்தை நீங்களும் வாங்க. அதான் கங்காவே சொல்கிறாள்ல." அப்படின்னோனே, என்னமோ நீங்க 2 பேரும் போற விஷயத்துக்கு என்ன போய் கூப்பிடுறீங்க? இதெல்லாம் புருஷன் பொண்டாட்டி போற விஷயம்டி. ஏன்டி இப்படிலாம் பண்றீங்க? அம்மா ப்ளீஸ்மா அப்படின்னோனே, சரிடி நானும் வரேன் அப்படி சொல்றாங்க. இங்க வந்து டாக்டர வந்து பார்க்குறாங்க. பார்த்தோனே வந்து டாக்டர் கிட்ட வந்து எங்க பசங்களோடது வந்து எப்படி இருக்கு? என் பொண்ணுக்கும், என் மருமகனுக்கும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு. இவங்க 2 பேரும் சீக்கிரமாவே குழந்தை பெத்துக்கலாம். இவங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. வந்து கங்காக்கு கர்ப்பப்பைலாம் நல்லா இருக்கு. எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சீக்கிரமாவே உங்களுக்கு குழந்தை பிறக்கும். ஐயோ! கங்கா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ சீக்கிரமாவே அம்மாவாயிடுவ கங்கா. நான் அப்பாவாயிடுவேன் அப்படி சொல்லிட்டு சந்தோஷமா வந்து கை வந்து குலுக்குறாரு கங்கா கிட்ட. கங்கா வந்து ஏங்க சும்மா இருங்கங்க அப்படின்றாங்க. அடுத்து வந்து எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எவ்வளோ நல்ல விஷயத்த நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து இங்க வந்து சரி நிறைய விட்டமின்ஸ் மாத்திரை கொஞ்சம் எழுதி தரேன். அதெல்லாம் வந்து அவங்க சாப்பிட சொல்லுங்க. ரெகுலரா நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தாவே சீக்கிரமா குட் நியூஸ் வந்து சொல்லிடுவாங்க. கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. இவ்வளோ நல்ல விஷயம் இல்ல அப்படி சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. என்னம்மா என்ன ஆச்சுன்னு காவேரி வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் உன்கிட்ட சொல்ல வேண்டியது விஷயமே இல்லடி. வேலைய பாரு. அது அவங்கக்குள்ள இருக்க புருஷன் பொண்டாட்டி அப்படின்றாங்க. என்னம்மா எங்கேயோ போயிட்டு வந்திருக்கேன். என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்படி ஒன்றும் இல்லடி. ஸ்கேன் எடுக்க போய் ஸ்கேனா என்னக்கா ஏதாவது விசேஷமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏய் அது இல்லடி. இந்த மாதிரி அத்தை வந்து இந்த மாதிரி பேசிட்டு போனது மனசே சரியில்லடி. அதான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் இப்போ சொல்லிட்டாங்க. ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டோம். கர்ப்பப்பையெல்லாம் ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்கடி. எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா இருக்கேன். சீக்கிரமாகவே குழந்தை பிறந்திருக்கும் சொல்லியிருக்காங்கடி. சீக்கிரமா குழந்தை பிறந்துருமா. ஐயோ! அக்கா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா அப்படி சொல்லிட்டு கட்டிக்கிறாங்க. சீக்கிரமாகவும் உனக்கு தாயாயிடுவாக்கா அப்படி சொல்கிறாங்க. உடனே வந்து காவேரி யோசிக்கிறாங்க. சரி அப்போது குழந்தைக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்கணும்ல. இதை பற்றி நம்ம யோசிக்கலையே. ஆமாம், என்னோட குட்டி எப்படி இருக்குது என் வயித்துல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். எப்படி இருக்குது ஏது இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். டாக்டர் கிட்ட போய் நான் இதை யோசிக்காமல் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே பாரு மீனா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்டி. என்னாச்சுடி? உனக்கு எதாவது பிரச்சனையா? மறுபடியும் வாந்தி வருதா? அது இல்லடி. நம்ம ஸ்கேன் எடுக்கணும்டி குழந்தைக்கு. என்னடி சொல்கிற? ஆமாடி, ஸ்கேன் எடுத்து குழந்தை எப்படி இருக்கு ஏது இருக்குன்னு பார்க்கணும்ல. இதெல்லாம் உன் புருஷனோட தாண்டி போகணும். அதெல்லாம் போக முடியாதுடி. நிலமை அப்படி இருக்குது உனக்கு தான் தெரியுமே. நம்ம 2 பேரும் நாளைக்கு போயிட்டு வந்துடலாம்டி டாக்டர் கிட்ட. சரிடி கண்டிப்பாக வரேன். ஸ்கேன் எடுத்து பார்த்தா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் தெரியும். திடீர்னு எப்படி உனக்கு ஸ்கேன் எடுக்கணும்னு தோணுச்சு? பரவாயில்லையே இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இல்லடி என் அக்கா ஸ்கேன் எடுத்தாங்க. அதை பார்த்தோம் தான் எனக்கு இது தோணுச்சு. இவ்வளோ நாள் நான் ஏன் இதை யோசிக்காமல் விட்டேன் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறேன்டி அப்படின்னு. ஓ அப்படியா? சரி ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டா எனக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்டி. குழந்தை நல்லா இருக்கா எப்படி இருக்குது ஏது இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுவாங்கல்ல. அப்போ எனக்கும் ஒரு நிம்மதியாகும்ல. நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காத காவேரி. இந்த விஷயத்துக்கெல்லாம் நீ விஜய் கூட்டிகிட்டு போனால் அவர் அவ்வளோ சந்தோஷப்படுவார் காவேரி. நீ ஏன் காவேரி ஒன்று கூட உன் புருஷன்கிட்ட சொல்லாமல் இருக்க? எனக்கும் புரியுதுடி. விஜய் இந்த விஷயத்த கேட்டால் அவ்வளோ சந்தோஷப்படுவார். அவரை மாதிரி இந்த உலகத்தில் யாருமே சந்தோஷப்பட முடியாது. அது எனக்கும் புரியுதுடி. அவர்கிட்ட மறைக்கிறது தப்புன்னு எனக்கும் தெரியும். ஆனால் இருக்கிற சூழ்நிலை அப்படி இருக்குடி. உனக்கே தெரியும்ல வெண்ணிலாவோட விஷயம் என்னென்னு. அதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு அவர் வரட்டும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நான் அவர்கிட்ட சொல்லுவேன். அப்போது அவர் அவ்வளோ சந்தோஷப்படுவார். அவருக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்ல. ஏன்னா இதை காரணம் காட்டி நான் வந்து அவரை வந்து வேறு மாதிரி யோசிக்க வைக்கக்கூடாதுல்ல. அவர் என்னை விரும்பி வரணும்டி. குழந்தைய விரும்பி வரக்கூடாது அப்படின்னோடனே நீ சொல்கிறதும் கரெக்டு தான்டி அப்படின்றாங்க.